இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கலெக்ஷன், அதே நேரத்தில் ஆஃபீஸ் வேருக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டில் வந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீசஸ் காம்போ வந்து நிறைய வச்சுருக்காங்க இந்த வாட்டி. 900 ருபீஸில் வரக்கூடிய காம்போ கலெக்ஷன். இப்போ இந்த பர்டிகுலர் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேப் சாரீஸ் வந்து நிறைய இருக்குது இந்த வாட்டி. அதே மாதிரி லினன் காட்டன் சாரீ எல்லாமே செமி டைப்பு, ஃபேன்சி லினன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரி டோலாவில் காட்டன் சாரீ கலெக்ஷன், மிக்ஸ்டு காட்டன் சாரீ சொல்லிட்டு இல்லை எந்த சாரீ எடுத்தாலுமே 3 பீசஸ் 900 வரும் ஸ்டார்டிங் இது. அண்ட் இந்த செட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லினன் காட்டன்லேயே நல்லா ஆஃபீஸ் வேருக்கு கட்டுற மாதிரி கூட நல்லா ரிச்சான காட்டன் சாரீஸ் எல்லாமே செமி டைப்பு. அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு லைக் எல்லாமே ப்ளவுஸோடு வருது. அண்ட் இதுலேயும் கிரேப் வேணும்னா கிரேப் கீழே வச்சுருக்காங்க. சரி, நம்ம மேலே இருக்கிற ஒரு லேயர் மட்டும் தான் நான் பார்க்குறேன். கீழேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் 3 பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். உண்மையாகவே ரீசனபிள் ரேஞ்சு கண்டிப்பாக இந்த காம்போ. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காம்போ கூட ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அந்த மேலேயே போர்டெலாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இந்த லிச்சி சில்க் டைப் சாரீஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரக்கூடிய கலெக்ஷனு வித் அந்த சாரியோட பல்லுவில் வந்து பார்த்திங்கன்னா டாசல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ரிங்கிள் வராது சாரியில். அதே மாதிரி வந்து வாஷ் பண்ணாலும் கலர் போகாது. கொஞ்சம் நல்லா அந்த பர்டிகுலர் கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இதுவும் 3 பீசஸ் வந்து 1200 வரும். இது ஆஃபீஸ்க்கும் நல்லாயிருக்கும், ஈவன் சம்மர் சீசனுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலெக்ஷன்லேயுமே உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸும் இருக்குது. லைக் பிராசோ காட்டன், டோலா காட்டன் சாரீஸு சாஃப்டாக இருக்குது. எல்லா சாரியுமே வந்து எதுவுமே ரஃப்பாக இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. அதில் இந்த மாதிரி ஜரி பார்டர் வச்ச மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி குட்டியாக ஜரி பார்டர் வச்சு சில கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நீட் ஒர்க்கு, கலர் காம்பினேஷனும் பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு கட்டுறதுக்கோ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் கட்டிட்டு போகிறீங்கனாலும் நல்லா கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சிலதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே இந்த எடுத்து பார்க்கணும், ஏன்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி தொட்டி மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற டிசைன்ஸ்லாம் நிறைய நல்லா கிடைக்கும் நல்ல ரேஞ்சில். இப்போது ஒரு 3 பீசஸ் 1200 ருபீஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் தான் ஒரு சாரீ அந்த மாதிரி வரும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்து. இருக்கிறதுலே ஒரு லெஸ் பட்ஜெட் அப்படின்னா இந்த சாரீ கலெக்ஷன். இது ஃபுல்லாகவே இந்த பூனம் சாரீஸ் தான், பூனம் ஷிஃபான் அந்த மாதிரி வரும். 3 பீசஸ் வந்து 700 காம்போ. இது வந்து நிறைய பேர் டெய்லி வேருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வருமானு தெரியாது, பட் 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஒரு டெய்லி வேருக்கு ஒரு 5 செட் 5 பீஸு 10 பீஸ் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேயும் காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காட்டன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே காம்போவில் தான் வருது. லைட் வெயிட். இதில் வந்து பூனம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அந்த காட்டன் எந்தளவுக்கு கலர் மெயின்டைன் ஆகும் தெரியும், பட் பூனம்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே யூனிஃபார்ம் சாரீ கலெக்ஷன். ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு ஸ்கூலுக்கோ செட் வைஸ் எடுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஒர்க்கர்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாட்டி சம்மர் சீசனுக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷனு. இது கரெக்டாக வந்து இந்த யூனிஃபார்ம் சாரீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த செக்ஷன் வரும். இந்த ஃப்ளோர் வந்து 3rd ஃப்ளோர். நம்ம இன்னைக்கு டி நகர் சென்னை சில்க் ஷோரூமில் இருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே டசர் பேஸ்ட் ஐட்டம் மாதிரி வரும். அதாவது சாஃப்டான டசர் பேஸ்ட் ஐட்டம் மாதிரி வரும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த செக்ஷனில் வந்து சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரீசன் வந்து சாரீ குவாலிட்டி உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சாரீ குவாலிட்டி ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியான பார்டர் வச்சு ஒரு ஃப்ளோரல் டிசைனில், சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைனில், இல்லை ஒரு 3D எஃபெக்டில் வர மாதிரி, இல்லைனா வந்து ஒரு டர்க்கி கிரேப்பில், நல்ல ப்ரீமியம் கிரேப்பில் வந்து ஒரு மாதிரி பெயிண்டிங் கலர் சாரீஸ் மாதிரி சொல்லிட்டு எல்லா விதமான காம்பினேஷன்ஸ்லேயும் இந்த டிசைன்ஸ் இருக்குது. அதுலேயே ஒரு குட்டி பார்டர் இருக்குது. இந்த மைசூர் கிரேப்லலாம் குட்டி பார்டர் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போ மைசூர் கிரேப் சாரீஸ்லாம் ரியல் சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 அந்த மாதிரி வரும். பியோர் மைசூர் சில்கில் வரக்கூடிய கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு டிசைன் சாரீஸ் தான் லெஸ் பட்ஜெட்டில் அதில் இருக்குது. அதனால் அது நிறைய பேர் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் காம்போனா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன். இது எல்லாமே கூட டசர் பேஸ்ட் ஐட்டம். சாஃப்டான டசர் சில்க் மாதிரி வந்திருக்கும். ரொம்ப நல்ல அழகான ஃப்ளோரல் டிசைன். ஒரு 695 அந்த ரேஞ்சில் வரும் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸு. எனக்கு தெரிஞ்சு இத்தனை சாரீஸ் நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே. ஒன்று ஒரு டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிலே கலாம்கரி பிரிண்ட்டு, ஃப்ளோரல் பிரிண்ட்டு, கொடி பேட்டர்னு, குட்டி ஃப்ளவர் பேட்டர்னு, இல்லைனா பிளெயினாக வந்து வர மாதிரி கிரெயின்ஸ் பேட்டர்ன் வர மாதிரி, ஒரு 2-3 கலர் ஷேட்ஸில் வந்து பெயிண்டட் டிசைன் வர மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் பேட்டர்னில் கீழே பார்டர் வச்சு வரும். ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி சூப்பராக இருந்தது. இது பின்னாடியுமே பார்த்திங்கன்னா கலாம்கரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் பார்டர் வச்சும் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக இந்த சாரியோட ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லைனா ஒரு
ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஒரு அழகான ஆக்சசரிஸ் போடுறீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீடட் ஆக்சசரிஸ், இப்போ ஓனிக்ஸ் பீட்ஸ், என்னென்னமோ கலர் பீட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அதில் நிறைய ஜுவல்லரிஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, விக்டோரியன் ஜுவல்லரிஸ் எல்லாமே. அதோட பேர் பண்ணிங்கன்னா கூட இந்த சாரீ ரொம்ப லுக்காக ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சாரியோட லுக் வந்து வேறு லெவலில் கொண்டு போகும். அந்தளவுக்கு ஃபேப்ரிக் சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸு. இது வந்து சாட்டின் க்ரேப். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி ஜப்பான் சாட்டின் சாரீ மாதிரி வந்திருக்கு. க்ரேப்பில் சாட்டின் சில்க் மாதிரி. அதுக்கு ஒரு டிசைனர் நெட்டட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளெயின் சாரீ வித் நெட்டட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொக்கேடில் கோல்டன் சில்க் ப்ரொக்கேட் ப்ளவுஸ், அப்புறம் வெல்வெட் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே ப்ரைஸ் இல்லை, சில 695, சிலது வந்து 795 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் செமி சில்க் சாரீஸு. நிறைய வந்து இந்த பட்டு சாரீ இன்ஸ்பயர்டு டிசைன்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வந்திருப்பாங்க நிறையா. இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் மூவிங் ஐட்டம், செமி சில்க் ஐட்டம் மாதிரி வரும். அண்ட் இந்த கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு செமி லினன் காட்டனில் ஃபஸ்ட்டு டைம் அந்த குட்டி குட்டியான அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி, இது ஸ்டோனாக இல்லைனா சின்னதாக ஒரு சில்வர் சீக்வன்ஸ் ஒர்க்கான்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. குட்டி குட்டியான ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி. ஆனால் எதுவும் விடலை சாரியில். அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக வித் டாசல்ஸோட. இதுலேயும் அதே தான், டிசைன்ஸ் வந்து ஒரு டிசைன், சேம் டிசைன் ரிப்பீட் ஆகாமல் ஏதாவது ஒரு காம்பினேஷனோ பார்டரோ டிசைனோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மாறி வந்தது. எல்லாமே 695 அந்த ரேஞ்ச் வரும். இன்னொரு சாரீ காமிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து இந்த கேட்லாக் ஐட்டம்லலாம் ஒரு பூனம் ஷிஃபான் சாரியில் குட்டி பார்டர் வச்சு வரும் பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஃபுல் ஹேங்கர்ஸில் வச்சுருந்தாங்க. உண்மையாக நேரில் நல்லா இருந்தது. அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 695 ரேஞ்சஸ்லேயே நிறைய சாரீஸ் கிடைக்கும். 945 அப்படின்றது வந்து ஏதாவது 1-2 சாரீ தான். மோஸ்ட்லி அந்த 695 நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் 945 ரேஞ்சில் ஆல் ஓவர் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வரக்கூடிய சாரீ. பிரிண்டட் டைப்பில் அந்த கட் ஒர்க் பார்டருக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்டோன் ஒர்க் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் நிறைய ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அப்புறம் இப்போ புதுசாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராக வரக்கூடிய டிசைனர் சாரீஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலர் காம்பினேஷன் கூட டபுள் கலர் காம்பினேஷனில் டாசல்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாரீ ஆல் ஓவர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல் ஸ்டோன் வராது. இது பல்லு பாட்டில் தான் இருக்கும். சாரீ மிடிலெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிசைன்ஸு. நல்லா இருந்தது அந்த மெட்டீரியல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு செமி டசர் ஐட்டம்ஸு. உங்களுக்கு ஒரு 995லேருந்து ஆரம்பித்து 1195 வரைக்கும் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டசர் ஐட்டம் ஆல்ரெடி பார்த்தோம் 695. அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் ஒரு வீவிங் பார்டர் வந்திருக்கும். சாரியும் நல்லா இருந்தது. இது ஃபுல்லாக செமி சில்க் ஐட்டமு, பிளெயின் வித் குட்டி புட்டா, ஃபுல் ப்ரொக்கேட்டில் பல்லு வந்திருக்கும். இந்த செக்ஷன்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி செமி சில்க் ஐட்டம் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 995ல் ஒரு செமி சில்க் ஐட்டம் பார்த்தோம். அதை விட இது உண்மையாக நல்லா இருந்தது நேரில் பார்க்க. ஆக்சுவலாக நான் பார்த்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே 525 தான் சாரீ. 895, 795 பார்த்திங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய சாரீஸ் தான். மோஸ்ட்லி வந்து 525 தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரே மாதிரி வைக்கல, எல்லாமே கொஞ்சம் சில சாரீஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்களே. ஸோ நம்ம எடுக்கும்போது சில ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் மாறலாம். அதனால் நம்ம வந்து எல்லாமே 525 சொல்ல முடியாது. சிலதெல்லாம் 695 அந்த மாதிரியும் இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ அதனால் 525லேருந்து 895 அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் சாரீஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி 525, 595 அந்த ரேஞ்சுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டிசைன் வந்துட்டு பல்லு பார்ட்டில் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 795 அந்த மாதிரி வரும். கிஃப்டிங் ஐட்டமுக்கு, கிஃப்டிங் பர்பஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். சில கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நேரில் நல்லா இருந்தது. அதாவது நல்ல கிராண்டாக லுக் வைஸ் நீங்கள் நல்லா வந்து சூப்பராக ட்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலலாம் அந்த ட்ரேப்பிங் ஸ்டைல்லாம் ரொம்ப வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செமி சில்க் ஐட்டம்லாம் வந்து நீங்கள் நல்லா அழகாக ட்ரே பண்ணிங்கன்னா சாரியோட லுக்கே நல்லா ப்ரைடல் லுக் மாதிரி கொண்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 சாரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5000, 10,000 இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு செமி சில்க் ஐட்டமில் நல்ல கலர் காம்பினேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா சூப்பராக செக் பண்ணலாம். இந்த வாட்டி இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல கூட வந்து பார்க்கலாம். ஒரு செமி சில்க் ஐட்டம் பார்க்குறீங்க, நல்ல லைட் வெயிட்டில், சாரீ ரொம்ப ரஃப்பாக இல்லை, நல்ல சாஃப்டாகவே இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஹெவி ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் இது வந்து கொஞ்சம் ஹெவி டிசைன், அதை இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா 895. இதுவே 2 பீஸ் வாங்குறதா இருந்தால் 1600 இது ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 95 ருபீஸ் குறையும் ஒரு சாரீக்கு அந்த மாதிரி. இதில் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது கூட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிராண்ட் ஒர்க் சாரீ தான். எல்லாமே செமி சில்க் ஐட்டம், ஆல் ஓவர் வந்து கம்ப்ளீட் கிராண்ட் ஒர்க் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிறைய பட்ஜெட் சாரீ மட்டும்தான் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கூட சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். டேக் கேர், பை.